ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 தமிழர்களுக்கு நீதி வழங்க கோரி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் ஆளுநர் மாளிகை நோக்கி நேற்று நடைபெற்ற தமிழர் நீதி பேரணியில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக ஆந்திர காவல்துறையினரால் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த பிரச்சினைக்கு உரிய நீதி வழங்க கோரி சென்னையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பில் தமிழர் நீதி பேரணி நடைபெற்றது. ஆளுநர் மாளிகை நோக்கி நடைபெற்ற இந்த பேரணியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சவுந்தரராஜன், இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து, தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். நிறைவாக ஆளுநர் ரொசையாவிடம் அளித்த மனுவில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், வெள்ளை அறிக்கை வெளியிடுவதோடு உச்சநீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதில் பேசிய வைகோ, தமிழகத்திற்கு அண்டை மாநிலங்கள் அனைத்தும் துரோகம் இழைப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சினை குறித்து தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை விடுத்தார். இதேபோல் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்று வேல்முருகன் வலியுறுத்தினார். அனைவரையும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தற்போது பல மாணவர்